ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பொங்கலுக்கு எப்போவுமே தமிழ்நாடு அரசின் கிஃப்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த முறையும் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு. அப்படி என்ன தான் தர போகிறாங்க, போன முறை இன்னத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன தர போகிறாங்க, எவ்வளோ ரொக்க பரிசு அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 டேஸில் வந்து 1ஆம் தேதியே வந்துட போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 days 15 days தான் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு என்ன தான் கிஃப்ட் வந்து பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசின் மூலிமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அரசியல் பஸ்லாம் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி வந்து பார்த்திங்கன்னா, பொங்கலுக்கு தேவையான அரிசி, சர்க்கரை, நெய், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய், முந்திரி இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் தரப்போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, வேட்டி சேலை வந்து இலவசமாக வந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அரிசி, சர்க்கரை, பொங்கலுக்கு தேவையான எல்லாமே வந்துடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சேலையும் வந்துடுச்சு. அது கூடவே வந்து ஒரு முழு கரும்பும் தரப்போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது 3மே நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ரொக்க பரிசு போன முறை வந்து 1000 rupees வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த முறை வந்து எவ்வளோ தரப்போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னுமே வந்து தமிழ்நாடு அரசு எவ்வளோ தரப்போகிறாங்க அப்படின்றத அறிவிக்காமலே இருக்காங்க. இதனால் பொதுமக்களிடையே நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த முறை வந்து எவ்வளோ தரப்போகிறாங்கன்னு தெரியல. அல்லது வந்து கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, இல்லை ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணி தரலாம். எதிர்பார்ப்புகள், அதாவது ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட்டாகவே வந்து பொதுமக்கள் வந்து இருந்துட்டு வராங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கலை வந்து சிறப்பாக எல்லோரும் கொண்டாட தமிழ்நாடு அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய பரிசு பொருட்களை தவறாமல் எல்லோரும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற காலத்தில் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து ரொக்க பரிசு தருவாங்கன்னு மக்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரொக்கத்தை பற்றி இனிமேல் எந்தவித தகவலும் வந்து வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, மக்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மூலிமா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் தொகை இந்த மாதிரி திட்டத்துக்காக நிறைய காசு வந்து செலவாயிட்ருக்கு. ஸோ வந்து இந்த 1000 ரூபாய் தரதுன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து ரொம்பவே ஒரு அப்செட்டாக இருந்தாங்க. ஏன்னா போன வருஷம் வந்து 1000 ரூபாய் கொடுத்ததால பொங்கல் செலவை ஓரளவுக்கு அவங்களால வந்து பார்த்துக்க முடிஞ்சது. இப்போ வந்து அந்த 1000 ரூபாய் ரொக்க பணம் இல்லை அப்படின்ற உடனே ரொம்பவே பொதுமக்கள் வந்து அப்செட்டிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பொங்கலுக்கு தேவையான அரிசி, வெல்லம் இல்லை, சர்க்கரை, ஏன்னா வெல்லம் வந்து உருகிடுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்ததால் சர்க்கரை, அதுக்கு தேவையான முந்திரி, திராட்சை, கரும்பு, வேட்டி சேலை இந்த மாதிரி சில பொருட்கள் மட்டுமே வந்து தமிழ்நாடு அரசின் மூலிமா பொங்கலுக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்ற தகவல் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் ஒரு 15 days இருக்குது. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து ரொக்க பணம் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. அறிவிக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிடைச்சிருக்கிற நியூஸ் படி பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து இல்லை அப்படின்ற தகவலை தான் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.